சார் லஞ்ச் ரெடியா? ரெடி இல்லை. என்ன இந்த வேக போட போகிறேன். என்னது அது? ரைஸ் சேவை. யாருக்கு சேவை? லீவ் விட மாட்டாங்களா? எதுக்கு லீவு? மழை பெய்யுது. மழை பெஞ்சாலே லீவ் விட்டுருவாங்களா உனக்கு? அப்புறம் மழை பெஞ்சா லீவ் தான் விடுவாங்க. ஏன் நீ படிக்கும் போது லீவ் விட்டாங்களா என்ன? ஆமாம், மழை பெஞ்சா லீவ் தான் விடுவாங்க. ஏன் உனக்கு லீவ் இல்லையா? எனக்குலாம் விட மாட்டாங்க. நீ எப்பவுமே லூஸ் மாதிரி ஆற்று பக்கம் தானே திரிவ? ஆற்று பக்கமா? ஸ்கூலுக்கே போக மாட்டேன், வெளியே தானே திரிவ? சும்மா தூரல் போட்டாவே லீவ் விட்டுருவாங்க. மழை என்ன புயல் அடித்தாதான் லீவு. சுடு தண்ணியில் உப்பு போட்டு போட்டு இது பேர் என்ன? இது ஈஸியாவா அப்படி மையம்? ரைஸ் சேவை. அரிசியில் சேமியா மாதிரி இருக்கும். அது வந்து செய்ய போகிறேன் இன்னைக்கு. தக்காளி சேவை பண்ண போகிறேன். என்ன ரைஸ் சேவைன்ற தக்காளி சேவைன்ற? இந்த பாட்டு பேரு ரைஸ் சேவை. இது வந்து வேக போட்டு நான் பண்ண போகிறது தக்காளி சேவை. சேமியாவா? அரிசி சேமியா சொன்னேன்ல. அது ஏன் சேவை சேவை என்கிட்ட இருக்க? அது இது பேரு சேவை. SEVIன்னா என்ன அவங்க ஊர்ல படிக்க வச்சிருக்காங்க. நீ சாப்பிடுவியா? சேர்த்து போடதான். சேர்த்து போடு. சாப்பிட்டு சேர்த்துல போடுறதான்னு நான் சொல்றேன். இது வேகட்டும். தக்காளி இது வெந்துச்சு. அது ஏன் வந்தது? நேற்று கத்தி வாங்கல. ஷெஃப் மாதிரியே கட் பண்ற. செஃப் மாறின்னு சொல்லாத, நானே செஃப் தான். ஒன்றும் இல்லை. அங்கனுக்குள்ள 2 பூண்டு இருக்கு. எடு. எங்கனுக்குள்ள? அந்த அங்கன வெங்காய கூட கிட்ட. வெங்காய கூட. வெங்காய கூட. இந்தா. ஏய் 2னா இவ்வளோ பெருசு இல்லை, இந்த மாதிரி. சரி நான் பிச்சுக்கிறேன், அதை வச்சிரு. ஏன்னா குக் வித் கோமாளி மாதிரி அவங்க கூட உட்காந்து சமைப்பாங்க. எது சொன்னாலும் ஏட்டி குட்டிக்க எடுத்து கொடுக்குற. நான் கோமாளின்னு ஒத்துக்கிறேன், நீ குக்குன்னு ஒத்துப்பியா? நான் குக்கு தான், அப்சல்யூட்லி. சரி சரி. ஏன் தோலை சீச்சிட்டு போடணுமா உன் பையனுக்கு? ஆமாம், அவரெல்லாம் சாப்பிட மாட்டார் சார். டேஞ்சரஸ் பெல்லோ. டேஞ்சரஸ் பெல்லோ தான். மண்டிலே கொட்டிடுவேன். பயங்கரமாக கட்டிங் இருக்கு. நடுவில் பிரேக்கே ஆகாது. ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய பாம்பு பாரு காலையில். நீ கட் பண்ணி அது மாதிரி நான் பண்ணுவேனே. அப்படியே சாப்பிட்ரு. நல்லா கட் பண்ண தெரிஞ்சவங்க தான் நல்லா சமைப்பாங்க. நம்ம இதிலே தெரிஞ்சுக்கோ நான் இவ்வளோ பெரிய குக்குன்னு. போதும் போதும். ஸ்லோவா. டைம் இல்லை பாஸ். 10 கை வேலை பார்க்கணும். காலையில் நறுக்கி வச்சாச்சா? அதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அந்த சப்பாத்தி மாவு வந்து போலிக்கு ஹார்திக்கு கேரட் வேக போட்டுறணும் குக்கரில். நீ சாப்பிடுவியா போலி? ஸ்வீட்டா? நான் ஸ்வீட்டுன்னா சாப்பிடுவேன். சாப்பிடுவியா? ஆமாம். அப்படின்னு சொன்னால் ஒரு கை மாவு சேர்த்து போடுவேன். போடு அழுவாத. இல்லைன்னா போட மாட்டேன். நல்லா இருந்தால் சாப்பிடத்தானே போகிறாங்க. போலி பேசுகிறனால நான் அதில் கொஞ்சம் எண்ணெய்லாம் ஊற்றிக்கிறேன். உப்பு எண்ணெய் போட்டு பசஞ்சால் தான் கொஞ்சம் இழுவை ஜாஸ்தியாக வரும். இல்லைன்னா லாஸ்ட் டைம் மாதிரி ஓட்டை வந்துக்கிட்டே இருக்கும். கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாத. ஓட்டை வந்துட்டா ஸ்டஃபெல்லாம் வெளியே வந்து கருக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. யூ ரியலி ப்ரௌட் ஆஃப் மீயா? ஏன்? பயங்கரமாக குக் பண்ணுறேன்னு. எல்லாரும் தான் குக் பண்ணுவாங்க காலையில். இந்த லூஸு அதுக்கே வாய் வண்ணரப்பட்டு போகுது. தூக்கம் வருது இல்லை? என்னை மாதிரி இருங்கடா. அப்படியே சுறுசுறுப்பா. இதுதான் மாவு பெசம். இதான் மாவு பெசம். என்ன பெசம்? மாவு பெசம் பதம். பெஜம். ஓகே. எனக்கு காலையிலலாம் கரெக்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு புரியும். இல்லை ஊருக்கே புரியும். எனக்கே நல்லா புரியுது.
இது இது இந்த மாதிரி கொஞ்சம் தனியா இந்த மாதிரி இருந்ததுன்னா தனியா இருக்கணுமா? அது யார் கூடவும் சேர்ந்து இருக்க கூடாது, தனியா. ஏய் நீயே சமைச்சுக்கோ, இது மாதிரி டார்ச்சர் பண்ணாத. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது தனியா இந்த பதத்துல தனியா இருந்ததுன்னா இது கொஞ்ச நேரம் ஊறினதும் 10 நிமிஷத்துல எண்ணெய்லாம் நிறைய ஊத்திட்டு அப்புறம் நம்ம போலி போடும்போது இழுக்கிறதுக்கு கரெக்டா வரும். கூட நான் ஊற வச்சிடறேன் தண்ணியில போட்டு. ஆறுமுகம் வெப்பன் சைடு. ஆறுமுகம் யாரு? அப்பாவா? எங்க அப்பா ரவிடா. போயிடணும். இப்போ கேரட்டை வச்சுட்டு. கேரட் எதுக்கு? அதான் ஸ்டஃபுக்கு. பயங்கரமான ஷாட்டு. என்ன பேசணும்? ஹெலிகாப்டர் ஷாட்டு. உன் வாயில தான் ஒன்று ஹெலிகாப்டர். நீ எல்லாம் எதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் படிச்ச? ஹோட்டல் ஒரு மேனேஜ்மெண்ட். வெள்ளைப்பூடு ஊச்சி. உனக்கு தான் ரோல் ஆகுதுல, பேசாத, கம்முன்னு கடை. பேசல. சிரிக்காத. நான் சிரிச்சுக்கிட்டே அழுகுறேன். காட்டு. நான் சொல்லிக்கிறேன், அது அப்பதான் எனக்கு நிம்மதியா சொல்லி தொலை. நீ வேஸ்டா படிச்சு ஒரு வெள்ளைப்பூடு உரிக்கிறது கூட துப்பு இல்லாம. என்ன படிச்சு? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங். ஆமா படிச்சேன், தெரியாம படிச்சுட்டேன். பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியா? பாஸ் ஆகாத. ஃபெயில் ஆனால் MBA படிச்சு வேலை கொடுப்பாங்களா? ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு MBA படிப்பானா? லூசு பையன் தான் அந்த மாதிரி இருப்பான். ஊரில் பாதி பேர் அப்படி தான் படிச்சு சேர்ந்தா தானே தெரியுது. இதெல்லாம் எதுக்கு? போலிக்கா? போலிக்கு. ஐயோ மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி துருவி போட்டா அவன் அது துருவி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸ்டஃப்பை கூட சாப்பிட மாட்டான். நான் அரைச்சணுமா? அரைக்கணும்னு நினைச்சேன். வேறு எப்படி ஐடியா நான் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஐயோ ரூம் ஷேர் அரைச்சிடாத அப்படியே. நான் சூப்பராக அரைக்கிறேன்னு என்னை மிக்ஸி விளம்பரத்துக்கு கூப்பிட்டுருவாங்களாடா? பத்தியா நான் காலையில் இவ்வளோ ஃபன்னாக பேசுகிறேன். ஏன் சரி பேச. கேரட் வேக போட்டு இந்த இது சேமியா தாளிச்சிடலாம். சொல்லு. கேரட் வேக போட்டுட்டு சேமியாவை தாளிச்சிடலாம். ஓகே. நான் இங்கே உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் அப்படி யார் இருக்குது? ஓ அவ்வளோதான், தண்ணி தெளிச்சாச்சு. இது கேரட்டுக்கு நெய்யை ஊற்றிக்கிறேன். இந்த பாட்டில் பற்றி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுப்புக்கிட்ட வச்சு அது மாதிரி அடுப்பில் வச்சு உருக்கிடுவோம் போல. டிங்கிடக்காய் ஆயிடுச்சு. நெய்யில் கேரட்டை போட்டு லைட்டாக வதக்கி விட்டு லைட்டாக பால் ஊற்றி வேக போட்டுரும். நீயே பால் ஊற்றிடுவியா? வேக போடுறதுக்குடா. ஓகேடா. கடை பையிலோட நான் வந்து நட்டிட்டு இருக்கேன். ஓகே அது வதக்கியாச்சு. கலர் மாறிச்சா? இப்போ வந்து இது வேர் இஸ் த மில்க். ரைஸ் சேவை தாளிக்க போகிறோம். ஐயோ பிச்சுக்கிட்டேன். இந்த கிச்சனை எவ்வளோ பெருசாக கட்டினாலும் பத்தாது போல் எங்களுக்கெல்லாம். வச்சுக்கிட்டே இருக்கணும். கத்திக்கிட்டே இருக்குதா? ஆமாம் விசில்லாம் வராது, ஆனால் கத்திக்கிட்டே இருக்கும் சும்மா. அதான் சொல்லிட்டேனே அதோட மாடல் எப்படி. அது இல்லை ஏன் இருக்குன்னு கேட்கக்கூடாது. நீ சமைக்கிறத பார்த்து கத்துதா? குக்கரோட டிசைன் அப்படிடா, மூடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் ஐயோ கருவேப்பிலை படுத்து கொடு ஃப்ரிட்ஜில். பூண்டு சோம்பு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் சேமியாவுக்கு. சமவாசமாக இருக்கும். பத்தியா இது விசில்லாம் வராது, கிஸ்ன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டு குக்கரோட ஸ்டைலு தெரிஞ்சுக்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதோ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் வாய் பொழக்கிற? இப்படி ரவுண்டாக ரோஸ்ட் ஆனதும் இதோ இந்த கட்டையை போட்டுடணும். கட்டையே போடுவாங்க, உன் தலையில தான் போடுவாங்க. எம்மா போட்டு வதக்கிடலாம்.
இன்னொரு பக்கம் முட்டை போட்டுறேன். கம்மியா இந்த மசாலுக்கு மட்டும் போட்டா போதும். என்னடா மழை பெய்யுது, லீவ் விட மாட்டாங்க. நல்லா இல்லை சமைச்சு பேக்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் லீவுன்னு மெயில் வரணும் அப்படி இருக்கும். உட்காந்து நம்மளே தின்றுவோம். அப்புறம் என்ன தின்றது இல்லை, அவங்க அனுப்புறதுக்கு தானே நம்ம பிளான் பண்ணி செய்கிறோம். மறுபடியும் வீட்டில் இருந்தால் நம்மளதான் டார்கெட் பண்ணுவோம். அதெல்லாம் விட மாட்டாங்க. எந்திரிச்சு வந்து கேட்டுறாங்க எப்படிலாம் கொடுக்குறாங்களா இப்படி வந்து கொஞ்சம் போட்டோம். நல்லா இடியாப்பம் மாதிரி இருக்கும். வந்துருமா? சரி, அவ்வளவுதானா? முட்டை வெந்தோடனே முட்டை மசால் போட்டணும். இந்த கேரட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சிங் ரெடி பண்ணிட்டு போலி போட்டுட்டு ஆலத்தீக்கு வந்து கலக்கிடலாம். டேஸ்ட் பார்த்தியா? கொஞ்சமா கொடு. பார்த்து கை என்ன சூடா வச்சுட்டு பார்த்து போத்து வந்துட்டு இருக்க? ஏன்டா திருக்கு போயில? அடுப்புல இருக்கிறது சூடா இல்லாம அப்புறம் என்ன இதுவா இருக்கும்? செம்ம டேஸ்டா இருக்கே. அவ்வளவுதான். இப்ப இது சூடோட லைட்டா. ஏய், ஒருவேளை பல்லு விளக்காம தின்றதுனால நல்லா இருக்கும் எனக்கு. சீ கருமம். இது என்னது? இது லாஸ்டா அந்த ஃப்ளேவருக்காக நெய் போடுறேன். இது ரெடி. இது வேகட்டும். இப்போ இதை எடுத்துட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதானா? இது இந்த கேரட் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியலையே. ஆமாம், செத்து போயிருக்கோம். ஐயோ தீஞ்சு போச்சு. குக்கர் சரியில்லை. நான் சொல்லிட்டே இருந்தேனா வேற குக்கர் வாங்கி கொடு ஃபர்ஸ்ட். என்ன பண்ணா? இது தூக்கி போடு. வேற கேரட் எடு. மறுபடியும் முதல்ல இருந்தா வேற குக்கர்ல வைப்போம். லூசு, அப்போ முதலே வேற குக்கர்ல வைக்க வேண்டியதானே? இது சரியில்லைன்ட்டியா இதில் வச்ச? அப்பதானே உன்கிட்ட குக்கர் வைக்க முடியும். அதெல்லாம் கேள்வி கேட்காத. எட்டு வேற குக்கர் எடுத்துட்டு டக்குன்னு போ. எதுக்கு ஸ்கூல் லீவான ஒரு வாட்டி மெயில் செக் பண்ணிக்கோ. லீவ்லாம் விட மாட்டாங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கியாண்ணா? என்னது? களி களி. இல்ல கேரட். இதுதான் நல்ல குக்கர் இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு அதுல ஓட்ட குக்கர்ல வச்ச. பெருசா இருக்குல்ல. இந்த மாதிரி நான் மூஞ்சி வச்சா பாவமா இருக்கா? இல்ல குரங்கு மாதிரி இருக்கு. ஏன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க? நிப்பாட்ட மாட்டேன். இப்பச்சம்மா ரெயின் ரெயின் கோ அவே. டிப்லி டிப்லி டிப்லி. ரெயின் ரெயின் கோ அவே. பாக்குறியா? வா பார்க்கலாம். இந்த கேரட் நல்லா இருந்துச்சா? நல்லா வந்துச்சு. வாவ் சூப்பர். இப்போ இது நல்லா சுருளை விட்டு கிண்டிட்டு சக்கரை போட்டு பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி கெட்டியாக்கிடுவேன். ஓகே, நம்ம களி சாப்பிடலாமா? இது என்னது? கேரட் போலி. சரியா? இது வந்து பால்கோவா மாதிரி இருக்கும். பால் பவுடர் போட்டு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் அதை ஸ்டஃப் பண்ணேன். லைட்டாக பேட்ச் ஒர்க் வருது. பேட்ச் ஒர்க்கா? பத்தியா? சூப்பர். இது எக் ஃப்ரை. பேட்ச் ஒர்க் முடிஞ்சா? முடிஞ்சு. கட்டிடலாமா? ரெடி ரெடி ரெடி. ரெடி ரெடி. வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கவா? பட்டுக்குட்டி கொஞ்சம் தள்ளிக்குமா. அவனே பேக் பண்றாமா இன்னைக்கு. மம்மிக்கு முடியலன்னு தக்காளி சேமியா பண்ணியிருக்கேன் அவனுக்கு. இடியாப்ப மாதிரியே இருக்கும். டேஸ்ட் செம்ம சாஃப்டா. போதும். எக் ஃப்ரை பண்ணிட்டேன். மம்மி நான் 2 சாக்லேட் எடுத்துக்கோ. என்னடா சாக்லேட் இது? மீன் தொட்டி கல்லு மாதிரி இருக்கு. 2ன்ட்டு எங்க எத்தனை? பப்பாளி காலையிலக்கு. ஹனி பீ வந்துட்டாங்க. காலையில சாக்லேட்டு ஹனி எல்லாம். என்ன செய்யறது? ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க. மறுபடியும் வந்துருச்சு. வரும். நல்ல பிள்ளை எல்லாரும். மம்மி உனக்கு கேரட் பால்கோவா போலி செஞ்சிருக்கேன். செஞ்சுட்டு வந்து இது மாதிரி ஆபரேஷன் பண்ண மாட்டாத.
ஓகே டன் not done. நோ டன். அப்ப என்ன பண்ணோம்? வீட்லயே ஸ்டே பண்ண. மழை பெஞ்ச உடனே வீட்டுல ஸ்டே பண்ணுமா? மூக்குல விட்டு எடுத்துருவே. பாத்துக்க, கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் உனக்காக. போய் சேரு. பாப்பா மம்மியோட மம்மியோட வயிற்ற அடிக்கிறியா? நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிரணும்டா தங்கம். டாக்டராவோ, வக்கீலாவோ, ஒரு இன்ஜினியராவோ. ஏய் ஒரே ஆளு பிரச்சனாமா? அவோ அவோன்னா எங்க போவாங்க? அவள ஹிந்தில பேசுறாங்க. இது மாதிரி 9 months ஆயிட்டா அப்புறம் வெளிய வரமா? ஆமாம்மா, என்ன சொன்னா வெளிய 7 months ஆயிட்டு 8 months ஆயிட்டு 9 months ஆயிட்டு வெளிய வரும். கரெக்ட். 7 8 அப்புறம் 9 ஆயிட்டோனே வெளியே வரும். உன்ன மாதிரி அது சோம்பேறியாதாம்மா இருக்கு. இது கொஞ்சம் தான் months இருக்கு. கொஞ்சம் தான் மனசு இருக்கு. ஏ சீக்கிரம் வந்துரு பாப்பா. அம்மா ஃபுல்லா சாப்பிட்டு வரணும். ஓகேவா? மம்மி கஷ்டப்பட்டு பண்ணிருக்கு. சரி புக்கி புக்கி. பேங்கோ 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 பேங்கோ. லஞ்ச் பேக் மறந்துட்டு போறீங்க. அவ ஸ்டெப்பா பாத்தியா? பேங்கோ 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 பேங்கோ. பேக் மாட்டிக்க பட்டா. போதும், டைம் ஆச்சு. அந்த வீக்கெண்ட்ல ஃபுல்லா கொடுக்குறாங்கல்ல புக்ஸ் எல்லாம்.